நான் ஏதாவது சொன்னேன்னா நிறைய பேசுறேன்னு சொல்லுவேன். நான் உங்ககிட்ட எத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஜோயாவை இந்த ஊரை விட்டு துரத்திடுன்னு. இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியலையே. இப்ப நீ பார்த்தல்ல, நான் ஒரு சின்ன காயத்தான் நகர்த்தினேன். பாவம், அவ காணாமலே போயிட்டா. அவ காணாம தான் போயிட்டா. ஆனா அவ போனதை நினைச்சு இங்க இருக்கிறவங்க எப்பவும் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஞாபகத்தை நான் கண்டிப்பா அவங்க கிட்டே இருந்து எப்படியாவது அழிச்சே ஆகணும். அதெல்லாம் சரிதான், ஆனா இதை நீயே பண்ணலாம்ல. இதுக்கு போய் நான் வரணுமா என்ன? ரசியா, உனக்கு என்ன பார்த்தா கிண்டல் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுதா என்ன? சொல்ல வந்ததை சொல்லு. உன்னால எனக்கு ஒரு வேலை நடக்கணும். ரசியா, நான் உன்னோட வேலையை அப்புறமா செய்யறேன். நான் இப்ப அசார் கூட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பில்லோ ராணி, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு மோசமான பழக்கம் இருக்கு. முடியாதுங்கிற வார்த்தைய நான் கேட்க மாட்டேன். என்கிட்ட யாரு முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்களோட ரகசியத்தை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். என்ன செய்யணும்? என்னோட பொண்ணு உமேரா ராணிக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறா. ஆனா அவ அங்க போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ வழியிலேயே அவளை கடத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான், யாருக்கும் தெரியக்கூடாது. யா அல்லாஹ், நீ உன்னோட பொண்ணையே கடத்த சொல்றியா என்ன? அல்லா, நான் அவளை யாரோட கண்ணுலயும் படாம பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் பில்லோ ராணி. ஓமேரா ராணிகந்த் போற பஸ்ல உட்கார்ந்து இருக்கா. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு உனக்கே நல்லா தெரியும். குதாஃபிஸ். இந்த ஆயான் உமேராவை நல்லா துடிக்க வச்சிருக்கான். அதுக்காக அவன் ரத்த கண்ணீர் வடிச்சே ஆகணும். இது நான் செய்கிற சத்தியம். மிஸ்டர் கான், இது என் நிக்காவுக்காக போட்ட மெஹந்தி. அப்புறம் இது என் வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். சோ நான் இதை மிஸ் பண்ண விரும்பல. அண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜோயா அவங்க ஐபேட்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கலாம். அவங்க யாருக்காவது மெயில் கூட பண்ணிருக்கலாம். அண்ணா, ஒருவேளை நமக்கு இந்த ஐபேட்ல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்லண்ணா? நான் இதை ஓபன் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா இது பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிருக்கு. உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் தெரியுமா? நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எந்த பாஸ்வேர்டும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. எப்படியும் உங்களால என் பாஸ்வேர்டை கெஸ் பண்ணவே முடியாது. இட்ஸ் a challenge. அண்ணா, இதுல ஹிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாஸ்வேர்ட் ஒருத்தரோட பேரை குறிக்குது. அவர்தான் ஜோயா அதிகமா விரும்புறாங்க, அதிகமா வெறுக்கிறாங்கன்னு. ஆனா என்னவா இருக்கும்? அண்ணா, ப்ளீஸ் ட்ரை. மிஸ்டர் அசர் அஹமத் கான், இந்த விஷயம் ஏன் எனக்கு முதலே தெரியாம போயிடுச்சு? ஜிலே இலாஹி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா? ஜேம்ஸ் பாண்ட்
Jahampana bond. Jahampana six packs. அண்ணா ஆனா நான் நீ என்ன சொல்ற? நான் ஒரு 2 நாள் இந்த வீட்ல இல்ல, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் பொண்ணுகிட்ட மோசமா நடந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க அண்ணி. நீங்க இல்லாத சமயத்துல நாங்க ஹுமிராவை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டோம். ஆனா ஆயான், சரி ஆயான் என்ன பண்ணா? உமேராவை எல்லாரையும் விட ஆயான் தான் நல்லா பாத்துக்கணும். பாத்துக்கணுமா இல்லையா? காலையில இருந்து நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். உமேரா இவனோட ரூம்ல இருந்து அழுதுகிட்டே தான் வந்தா. நீ அவளை அப்படி என்ன சொன்னேன்னு தெரியல, தேம்பி தேம்பி அழுதுகிட்டே போனா அவன் மனசை உடைஞ்சு போயிட்டா. அவளை அழ வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. பாத்தீங்களா? அப்படின்னா நீ அவளை ஏதோ நிச்சயமா சொல்லியிருக்க. என் பொண்ண நான் பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன். ஒரு பூ மாதிரி பொத்து பொத்து வளர்த்திருக்க. எனக்கு தெரியல அவளை நீங்க என்னென்னலாம் சொன்னியோ அதை தாங்க முடியாம அவ இப்ப வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. இங்க இருந்து ஹுமேரா வெளியே போய் 1 மணி நேரம் தான் ஆகுது. அவ அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட போயிருக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள நீங்க ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறீங்க? யார்கிட்டயும் சொல்லாம அவ எப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவா? அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நிக்கத், நீ சொல்லு, அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா நௌஷாத்? சீக்கிரம் கிளம்பு, பஸ் போயிட போகுது. சீக்கிரமா பேக் பண்ணு உமேரா. அம்மா, நான் நிக்கத்தக்க கிட்ட சொல்லட்டுமா? ராஞ்சிக்கத்துக்கு நான் போறேன்னு அத்தைய பாக்க. நீ என்ன சொல்ற? அங்க உன்னோட அத்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கா, அவ தனியா வேற இருக்கா. நீ நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். சரியா? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போனோம். என்ன? கிளம்பு. கேட்டுக்கங்க, அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஆனா இந்த பொண்ணு யார்கிட்டயும் சொல்லாம வீட்டு வாசப்படி தாண்டவே மாட்டா. அவ வீட்டை விட்டு போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. அவ போன் வேற வேலை செய்யவே இல்லை. கிளம்புமா, சீக்கிரமா வா. ஹலோ, இந்த போன்ல தண்ணி பட்டுடுச்சே. இது ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா பாரு. அம்மா, இந்த போன் வேலை செய்யல. அல்லா, வேலை செய்யலையா? சரி, போட்டு விடு. லேட் ஆயிடுச்சு பாரு. நீ அத்தை வீட்டுக்கு போனதும் அப்புறமா எனக்கு போன் பண்ண. என்ன? அம்மா, உமேரா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பு. வா வா வா. அவ எங்கிட்டயும் எதுவும் சொல்லல, இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லல. ஆனா நான் தான் பிரச்சனை பண்றேன்னு எல்லாரும் சொல்றீங்க. நீங்க இப்ப என்னதான் சொல்றீங்க ரஷித் மியான்? என்னோட பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆனதுக்கு அப்புறம் நான் புலம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க என்ன நடக்குது? என்னங்க, நல்ல வேளை
அதனால நீங்க வந்துட்டீங்க. இந்த அயான் உமேர் அவ என்ன சொன்னான்னு தெரியல, அவ வீட்டை விட்டு போயிட்டா. அவ எங்கதான் போனான்னு யாருக்குமே தெரியலங்க. ஏன் எப்பவுமே தப்பா நினைக்கிற ரசியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ புத்திசாலியான பொண்ணு. அவ என்னமோ புத்திசாலி பொண்ணுதான் அக்கா. ஆனா உங்களோட பேரை அவனை என்ன பண்ண சொல்றீங்க? பெரிய பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அவனோட தம்பி இவனும் ஏன் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு. நீங்க என்ன பேசுறீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதப்போ நீங்க தேவையில்லாம ஏன் இந்த விஷயத்தை இழுக்கிறீங்க? அப்புறம் அயான் ஒண்ணுமே பண்ணல, நீங்க அவன் மேல காரணமே இல்லாம பழிய போடுறீங்க. ரஷித் மியான், இது உங்களுக்கு புரியாது. இந்த தவிப்பு இருக்கே, அது ஒரு அம்மாவோட மனசுக்கு தான் நல்லா புரியும். என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல, என்ன நிலைமையில இருக்காளோ. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அவ சீக்கிரமே திரும்பி வந்துருவா. அவ திரும்பி வரலனா உனக்கு அயான் மேல இவ்ளோ வெறுப்பு இருக்குன்னா அப்புறம் எதுக்கு உன் பொண்ணுக்கு அவனை நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச? அது என்னோட பொண்ணுக்காகத்தான் அக்கா. சில சமயம் குழந்தைங்களோட பிடிவாதத்துக்காக நாம தலை குனிஞ்சுதான் ஆகணும். என்னோட பொண்ணு அயானை ரொம்ப விரும்புறா. ஆனா அதுக்காக நீங்க எல்லாம் அப்படி நினைக்காதீங்க. அயான் அவளை அவனோட கால் செருப்பா நினைக்க கூடாது. அவகிட்ட அவன் எப்படி நடந்துக்கிட்டா தெரியுமா? அதை பார்த்துக்கிட்டா சும்மா இருக்கணுமா என்ன? இப்ப உமேரா மட்டும் இங்க திரும்பி வரலன்னா அதுக்கான பொறுப்பை யார் ஏத்துக்குவா? சொல்லு அயான். என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அயான், போய் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கோ, என்னோட ஹுமேராவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்குரிய விலைய நான் உன்கிட்ட இருந்து தான் வாங்குவேன். உன்கிட்ட இருந்து. உன்னோட திமிர நான் இப்ப நல்லா அடக்கிட்டேன் அயான் மியான். நீ படுற பாட்டுல இனிமே என்னோட உமேராவை அழ வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். ஜோயா, நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு தெரியுமா, நீங்க இல்லாத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கேன். இனிமே என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ப்ளீஸ்.
சோயா, சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். What? அசார், என்னாச்சு? அசார், என்னாச்சு? ஹைவேல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அதுக்கு அதுல மிஸ் ஃபருக்கை கூட இருந்திருக்கலாம். நம்ம உடனே அங்க போகணும். நீங்க இங்கே இருங்கம்மா. அசார், மிஸ்டர் ரசார் அகமது கான், நீங்க தான் பாடி அடையாளம் காட்டணும். ஸோ ப்ளீஸ் கம். அண்ணா ஹயான், நீங்க என்ன பண்ற? ஹுமேரா, ஹயான், are you sure? அவ கையில போட்டிருக்க அந்த ரிங் நிச்சயதார்த்த தண்ணிக்கு நான் தான் போட்டு விட்டேன். மிஸ்டர் அயான் சார், இவங்க தான் அந்த பொண்ணா? இல்ல சார். உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? என்ன விரல்ல போட்ட மோதிரம் நீங்க போட்டதுன்னு சொன்னீங்களே? அதே மோதிரம் தான். ஆச்சரியமா இருக்கே. சரி, எங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நாங்க உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே சார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க அம்மா சொல்லுவாங்க, கடவுள் நம்மள சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு. நாம இவ்வளவு கஷ்டமான சோதனையை சந்திப்போம்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லையா?